சட்டப்பூர்வமாக டாக்குமெண்ட்டுகளை வைத்து முடிவு செய்யக்கூடிய இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று இறங்கி இந்த நாட்டில் ஏராளமான பிரச்சனைகளை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த தேர்தலில் ஜெயிக்கணும். அவங்களுக்கு இன்னும் எந்த சாமி மேலேயும் பெரிய மரியாதை மதிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுக்காக அவர்கள் எல்லாம் செய்யலை. அவங்க செய்வது ஓட்டுக்காக, ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக. ஓட்டும் ஆட்சியும் வேணும்னா முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வழி 2 பேர் மத்தியிலையும் ஒரு வெறுப்பை கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த வெறுப்பை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி என்று சொல்லி அவர்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஓட்டிங் மிஷினையும் கூட அவர்கள் கைகளில் வைத்து கொண்டு தங்களுக்கு ஏற்றாற் போல ஓட்டுக்களை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இன்றைக்கி அவங்க மாறி இருக்கிறாங்க. அந்த ஓட்டிங் மிஷின்கள் மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடுகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று ஏற்கனவே கேபினட் செக்ரட்டரியாக இருந்தவர் வெளியே வந்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். இதற்கு முன்னாடி DY குறைஷி என்று சொல்லக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவரும் இதே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம